இன்னொருத்தட்ட போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆ, பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? சரி ஆ. சரி, அப்படியே லைன்ல இருங்க. வீடு சுத்தமா இருக்குல்ல? ஆமா ஆமா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எப்ப வேணாலும் இது பண்ண. சரி ரைட்டு. சாமி கணக்கு இப்போ போன்ல சாமி கணக்கு எடுக்க போறேன், சரியா? சரி. நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. சரி. அம்மா, ஆ, உன் குலதெய்வம் பேர் என்ன மகளே? குலதெய்வம் தான் எங்களுக்கு என்ன பேருன்னே தெரியலையே. குலதெய்வம் பேரே தெரியலையா? ஆமா. குலதெய்வம் பேர் தெரியாம ஒரு பெண் தெய்வத்துக்கு படையில வச்சிட்டு இருக்கிறீங்க, உண்டா இல்லையா? குலதெய்வம் பேர் தெரியாமலே ஒரு பெண் தெய்வத்துக்கு நீங்க பூஜைக்கு கொடுக்கறீங்க, படையில வைக்கிறீங்க, உண்டா இல்லையா? ஆமா ஆமா. அது உங்க சொந்தம், அதுவும் உங்க சொந்த மண்ணுல. ஆமா ஆமா. அவதான் நடி, நான் உன் குலதெய்வம் நானே தான் நடி மக்களே. அம்மா, நீ குலதெய்வம் யாரும் தெரியாம நீ இப்ப பூஜை கொடுத்தாலும், நீ இப்ப உன் கையால இப்ப பூஜை வாங்கிட்டு இருக்கிறன்னு நான் தானம்மா உனக்கு குலதெய்வம், சரியா? அம்மா, இப்போ நீங்க அந்த பூஜை கொடுத்துட்டு இருக்கிறீங்களா, அந்த சாமி பேர் சொல்லுங்க. வடக்குவா செல்லி. செல்லாண்டி அம்மனுக்கா கொடுத்துட்டு இருக்கிற? ஆமா ஆமா, வடக்குவா செல்லி வடக்க வாசக்காரி தானே, அப்புறம் என்ன வடக்கவா செல்லி. ஏம்மா, இப்போ சாமி ரூம் இருக்கு இல்லையா உன் வீட்டுல, உள்ள ஒரு சாமி ரூம்ல ஒரு 3 கனி இருக்கும் பாரு, உண்டா இல்லையா? பாரு, 3 கனி இருக்கும், எலுமிச்சை பழ கனி ஒரு 3 இருக்கு பாரு. இல்லையே, பாரு, பார்த்து சொல்லு. அப்படி இல்லையே, நானும் வைக்கலையே. கனியா இல்லையாக்கா சாமி ரூம்ல? இல்ல, ஒண்ணு கூட இல்லையா? பூதான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன், கனி இல்ல. கனி ஒண்ணு கூட இல்ல. நீ வச்சிருந்து எடுத்து உள்ளுக்கு கொண்டு வச்சிருக்கேன், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு கிட்ட. எத்தனை கனி? 1. 1? ஆமா. ஃப்ரிட்ஜ் கிட்ட வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அது அவுட் பண்றதுக்காக வச்சிருக்கீங்களா இல்ல எடுத்து மாத்தி? இல்ல 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 இல்ல, இந்த சாமி கும்பிட்டுட்டு நேத்து முந்தான சாமி கும்பிட்டுட்டு எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, அந்த கனி கை கடுங்க. வச்ச அந்த கனி கை கடுங்க. கையில எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டேன். அப்படியே இருங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநூறு மனசுல நினைச்சுக்கோங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கும்பிட்டு, உங்களுக்கு என்ன வரம் வேணுங்கிறது அதை உங்க குலதெய்வத்தை கும்பிட்டு, அந்த செல்லியாய கும்பிட்டு, சரியா? கும்பிட்டுக்கிட்டு உங்க கையில வலது கையில ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநூறு நினைச்சுக்கோங்க. பொறுமை பொறுமை. நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க வலது கையில நினைச்சது குங்குமம், உண்டா இல்லையா? ஆமா ஆமா. அம்மா, உன் மன்னவன என்னம்மா சொல்லுங்க. மன்னவன இதுல இருந்து 6 மாசம் வரும்.
ம். ஆ? எந்த தொழிலும் தொடங்க வேண்டாம். ஆ, ஆ, சரியா? ஆ, அதுக்குள்ளார அவசரப்பட்டு நீ ஆ. எதுக்காவது சாமி இருந்தா இருக்கட்டும் ம், அப்படின்னு சொல்லி நினைச்சு நீ ம், எதுக்காவது வெள்ளிய செலவு பண்ணுன, எதுக்காவது வெள்ளிய இறச்சினா அது வெள்ளி திருப்பி ம், எடுக்க முடியாது. சரியா? ம், ம். புரிஞ்சுச்சா? ஆ, ஆ. 6 மாசம் வரும். அப்- எதுவுமே கண்டுக்காம இருக்க சொல்லு. ம், இந்த 6 மாசத்துக்குள்ளார 2 கெட்ட செய்தி வரும். ம், சரியா? அதுவும் பரவாயில்ல. தெரிஞ்சுக்கோ, வச்சுக்கோ. ம், அதுக்காக இப்படி ஆயிடுச்சுன்னு அவதிப்பட்டு பதறி பதறி ம், எதையுமே பண்ணிராத. கவனத்துல ம், வச்சுக்கோ மகளே. ம். சரி. சரியா? பதட்டத்துல எதையுமே பண்ணிராத. ம், ம், சரி, நடந்தது நடந்துச்சு, ம், பாத்துக்கலாம் அப்படின்னு நிதானமா யோசிச்சு செயல்பட்டுக்கோ. ம். பதறினா ஆ, நட்டப்பட்டு போறது நீதான். சரியா? ஆ, நீயும் உன் ஆ, குடும்பம் தான். சரியா? ஆ, ஆ. சரி. இதுல இருந்து 6 மாசம் வரை குழந்தைய எந்த செலவு வைக்க விடாத. ஆ, ஆனா குழந்தைக்கு என்னடா நிலைமை இப்படி ஆயி போச்சேன்னு நினைக்கிறான். ஆ. இருந்தாலும் கௌரவமா வாழணும். ம், நட்டப்பட்டு போக கூடாது. ம், நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் குழந்தை. ம், சரியா? ம், ம், அவன் என்னத்த நான் ஈடேட்டி தர்றேன். ம், சரியா? 6 மாசத்துக்கு பொறுமையா இருக்க சொல்லு. ம். சரி. அவசரப்பட்டு எதுலயுமே தலை விட்டுற வேண்டாம். ஆ, சரி. சரியா? ஆ, சரி. இப்போ குழந்தை சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற ஒரு சிக்கல். ஆ, சரியா? அந்த ஆ, சிக்கல் இருந்து விடுவிக்கிற. சரியா? ஆ, ஆ, ஆனா என் எல்லைக்கு வந்துட்டு போகணும். ஆ, ஆ. சரியா? ஆ, சரி. குழந்தைய என் எல்லைக்கு வர சொல்லு. ம், ம், வந்து முடிஞ்சா நீயும் வா. ம், வந்து வந்து ஈரத்துணியோட ம், 7 பிரதட்சணம் பண்ணணும் என்ன. சரியா? ம், ம், ஆ, ஈரத்துணியோட கையில ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு ம், ஈரத்துணியோட ம், உன் மன்னவன் ம், என்ன 7 சுத்து பிரதட்சணம் பண்ண சொல்லு. ம், மன்னவன் நான் பண்ண முடியாதுன்னு சொன்னான்னா ம், முடியாத பட்சத்துல நீ பண்ணு. நான் ஏத்திக்கிறேன். புரியுதா? ம். சரி. செய்தி முதல்ல மன்னவனுக்கு தான், உன்னுடைய மன்னவனுக்கு தான். ஆ, சரி. உன் மன்னவன் சொல்லி பாரு. கேட்கலன்னா நீ வா, நான் ஏத்திக்கிறேன். ஆ, சரி. சரியா? ஆ, சரி. வைக்க சொல்லு, வேண்டுதல வைக்க சொல்லு. என்கிட்ட வரம் கேட்க சொல்லு. என் எல்லைக்கு ஆ, வந்து ஆ, சிக்கல் விடுவிச்சு தர்றேன். ஆ, சரி, சரி. சரியாம்மா? ஆ, சரி, சரி. அம்மா, உங்களுக்கு குலதெய்வம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. சரியா? ஆ, 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 ஆமா. ஆ. உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணுனீங்க இல்லையா? ஆமா. எதுக்கு எல்லா விஷயத்திலுமே அவசரப்பட்டீங்க? கல்யாண நேரத்துல ஆ. அவசரமா முடிச்சிருக்கிறீங்க. உண்டா இல்லையா? ஆமா, 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 ம். நான் ஆமா, கல்யாணங்கிறது 1000 காலத்த பயிர். உண்டா இல்லையா? ஆமா. எதுக்கம்மா நீ அவ்வளவு அவசரப்பட்ட? சொல்லு. யோசிக்கணும்ல. நீ நல்ல விஷயத்த நீ எல்லாம் தெரிஞ்சவ. நீ யாருக்கும் நீ பச்சை மண்ணு இல்ல. நீ யாருன்னு உனக்கே தெரியும். உன்னோட தரம் என்னங்கிறது உனக்கு தெரியும். நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவங்கிறது உனக்கு தெரியும். ஆ? ஆ. உனக்குள்ள இருக்க சக்தி என்னங்கிறதும் உனக்கு தெரியும். உண்டா இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும் பட்சத்துல நீ எப்படி அம்மா அவ்வளவு அவசரப்பட்ட? சொல்லு. இப்ப நட்டப்பட்டது யாரு? சொல்லு.
யோசிச்சு பாரு. எதுக்கு உனக்கு ஆகுதுன்னா மாங்கல்யங்கிறது அக்னி சாட்சியா நடக்கிற சமாச்சாரம் இல்லையா? நல்லது கெட்டது நீ ஆராய்ஞ்சி எல்லாம் நீ பண்ணிருக்கணும். சரி அக்கா, கல்யாணம் நடந்துச்சு. அந்த குழந்தை பையனுடையதோ குழந்தையோடையோ இதோ நீங்க அது பெருசா நினைக்க வேண்டாம், சரியா? பொண்ணுடையதையோ பொண்ணையோ மருமகளையோ பையனையோ நீங்க அவங்கள பெருசா நினைக்க வேண்டாம். அவங்க பாட்டிக்கு அவங்க வாழ்க்கை போய் நடக்கட்டும். நீங்க முதல்ல நீங்க அவரை கூட்டிட்டு எப்போ போயிட்டு வர முடியுமோ நீங்க எவ்வளவு சீக்கிரத்துல அவரை போய் செல்லாண்டி அம்மனுக்கு கும்பிட்டு வர முடியுமோ பண்ணிட்டு வாங்க. ஆனா இது பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு எங்குமே வர சொல்லல. ஆனா கேக்குறது சொந்த மண்ணை மிதிக்க சொல்லுது. அதேதான் சொல்றேன். அங்க தன்னுடைய சொந்த மண்ணுக்கு வர சொல்லுது. புரிஞ்சுச்சுங்களா? அந்த கோயில் இருக்கு, கோயில் பிறப்பிடம், அந்த இடத்துக்கு தான் வர சொல்லுது. புரிஞ்சுச்சுங்களா? உங்களால எப்ப முடியுமோ அப்ப போயிட்டு வாங்க. அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. அவர் அவசரப்படுவாரு. இப்போத்துக்குள்ளார எதுவும் நடக்காதக்கா. புரிஞ்சுச்சா? இவ்வளவு பெரிய லாஸ சந்திச்சிருக்கிற மேடம் 2-3 இடத்துல ஏமாந்துட்டு மேடம் நினைக்க அந்த பாரம் அந்த மனசுல அவருக்கு இருக்குது. புரியுதா? ஆனா விதியோடைய சதிதான் தவிர இதுல பெருசா பாவமும் புண்ணியமோ ஒண்ணும் இல்லையம்மா. சரியா? சரியா என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கே தவிர குழந்தைய என் எல்லைக்கு கூட்டிட்டு வா, முடிஞ்சா நீ வா, இல்லாட்டி மன்னவனை மட்டும் அனுப்பிவிட்டு நான் சொன்னதை செய்ய. அதுக்கப்புறம் படிப்படியா எல்லாமே நான் வச்சு தர்றேன். 6 மாசத்து வரும் எனக்கு கெடு கொடு. 6 மாசத்துல மன்னவனை தொட்டதை தொலங்க வைக்கிறேன். சரியாம்மா? சரி சரி. அடியே செல்லாண்டி அம்மனை தம்மா நானு கேட்டுக்கிட்டியா? அக்கா சொல்லுங்க. கரூர் கிட்ட செல்லாண்டி அம்மன் கோயில்னு சொல்லி மதுக்கரை செல்லாண்டின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு, தெரியுமா? நீங்க உங்க ஊருக்கு போகும்போது கரூர் வழியா போகுமா, எந்த ஊர் வழியா? கரூர் வழியாவும் போவோம், ஈரோடு வழியாவும். எப்படி இருந்தாலும் கரூர் போய் தான் போவோம். ஆனா எந்த இடம் தெரியல. இருங்க சொல்றேன். கரூர் வழி போனா உங்களுக்கு இந்த பக்கம் திண்டுக்கல் ரூட்ல கட் ஆயிரும் இல்லையா? ஆமா. திண்டுக்கல் மதுரை இந்த ரூட்ல வந்துரும் உங்க ஊருக்கு, திருநெல்வேலிக்கு இல்லையா? ஆமா ஆமா. ஓகே. இந்த கோயில் இருக்குது. இங்க பக்கத்துல இருக்கிற கோயில் திருச்சி ரூட். சரியா? அந்த அம்மா பாத்தீங்கன்னா நம்ம நாடு முதல்ல 3 இருந்துச்சு இல்லையா? தமிழ்நாடு, சேரன், சோழம், பாண்டியன் சொல்லி 3 நாடா இருந்துச்சு இல்லையா தமிழ்நாடு? தெரியுமா? வரலாறு தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். அவங்களுக்கு பூமியை பிரிச்சு கொடுத்தால்தான் இந்த அம்மா தான், மதுக்கரை செல்லாண்டி அம்மன் தான். இது கரூர் பக்கத்துல இருக்குதா? ஆமா. அந்த 3 மன்னர்களு நாட்டுக்காக இன்னொரு நாட்டை அடைஞ்சு நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி போராடுவாங்க இல்லையா? அந்த காலத்துல மக்கள் ஏன்டா இத்தனை மக்கள் ரத்த வெள்ளமா போயிட்டு இத்தனை மக்கள் மண்ணோட மண்ணா இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மதுக்கரை செல்லாண்டி அம்மனே தன்னைய 3 பாகமா பிரிச்சு நாட்டை 3ஆ பிரிச்சு கொடுத்த அம்மாவா. சரிங்களா? முடிஞ்சா எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த பக்கத்துல அந்த கரூர் மதுக்கரை திருச்சி போற ரூட் ஒரு 20 கிலோமீட்டர், கரூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். பஸ் இருக்குது, ஈரோட்ல இருந்து ட்ரெயின் இருக்குது, திருச்சி போற எல்லா ட்ரெயினும் அங்க நிக்கும். அப்படியா? சரி. ஈரோட்ல இருந்து பஸ் இருக்கு உங்களுக்கு. கரூர்ல இருந்து திருச்சி போற எல்லா பஸ்ஸுமே இருக்கும். சரி. கரூர்ல இருந்து திருச்சி போற எல்லா பஸ்ஸும் முடிஞ்சா ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போல அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களால எப்ப முடியுமோ கூட சீக்கிரமா அங்க போயிட்டு வாங்க. நானும் 6 மாசத்துக்கு அவர் எதுவுமே செய்ய வச்சிடாதீங்க.
சரிங்க. அம்மாவே அம்மாவே கூப்பிட்டு கணக்கெடுக்கிறான். புரியுதா? ஆ ஆ சரி. பா பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீடியோவில் இது அனுப்பி விட்ருக்கேன். வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. ஆ ஆ யூடியூப் லிங்க் அனுப்பிவிட்றேன். யூடியூப் லிங்க் ஒன்று அனுப்பிவிட்றேன். இது சாமி கணக்கு நான் ஃபோன் மூலியமாவே எடுத்திருக்கிறது. யார் ஒருத்தரையுமே நான் நேரில் பார்த்தது இல்லை. இப்போ நீங்க ஆ நீங்க ஆ நீங்க என்ன நேரில் பார்த்தது இல்லை. ஆனால் 2000 இல்ல. இருங்க சொல்கிறேன். நம்ம திருச்செங்கோடில் தாத்தா கடை இருந்துச்சு இல்லைங்களா, ரமேஷ் பவனு. ஆமா. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அது அப்ப வந்து நானு ஊர்ல இருந்தேன். ஆனா இவங்க அப்ப சித்தப்பா தானே அப்போ தாத்தா நீங்கள் கடைன்னு. ஊரில் இருந்தாலும் தாத்தா தெரியுமில்லையா? தெரியுமில்லையா அவங்க? தெரியும் தெரியும். சின்ன அவங்க மாமனார் தானே எனக்கு. அப்படியா? அவங்க கடையில் நான் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன்க்கா. அப்படியா? சரி ஆமாம். சரி எப்போ சரி. 90லேருந்து 96 வரும். ஆ அப்போ சரி அப்போ அந்த சரி. கடையில் ராமூர்த்தினா கேஷியரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ம் 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 அந்த கடையில் கேஷியரா இருந்தாலும் ஞாபகம் எனக்கு. ஆ சரி, நீங்க பார்த்து அவரை பார்த்துக்கோங்க. ஒன்றும் ஆ எந்த ஒரு இதா இருந்தாலும் உங்களுடைய அட்வைஸ் முக்கியம் அவருக்கு. சரி சரி. சரியா? உங்களுடைய அட்வைஸ் அவருக்கு முக்கியம். ஆ அதைய வந்து நீங்க அவருக்கு புரிய வைங்க. நீங்க சொல்ற ஆ பேச்சு வந்து அவர் கேட்டுக்கிட்டாலும் ஆ 70% வந்து அவ பார்த்துக்கலாம். 70% பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட் அவருக்கு. புரியுதுங்களா? ஆ ஆ நீங்க வந்து அவரை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய ப்ராப்பர் அட்வைஸ் அவர் கேட்டா மட்டும்தான் இனி வர்ற ஆ காலகட்டங்கள்ல அவர் எது பண்ணனாலும் ஜெயிச்சுட்டு வர முடியும். ஆ சரி சரி. உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு ஆந்திரா. ஆந்திராவா? ஆமா. சரி 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 சரி. நல்லா நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தினால வந்த கணக்கு. புரிஞ்சுச்சுங்களா? ஆ அதிகாரங்கிறது உங்களுக்கு இருக்கிற சக்தி. ஆ புரிஞ்சுச்சுங்களா? அததான் சொல்றேன். இனி வர்ற காலகட்டங்கள்ல எந்த ஒரு இதுவா இருந்தாலும் உங்களுடைய அட்வைஸ் அவர் கேட்டுட்டு எதுக்குமே நீங்க நீங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஸ்டெப் எடுத்தாருன்னா எல்லாமே வளர்ந்து வரும். சரி சரி. சரிங்களா? இது முழுக்க முழுக்க உங்களுக்கான அதிகாரம். அவருடைய ஆ அம்மா குழந்தையோட நேரங்காலம் எல்லாம் மறைஞ்சிச்சு. புரியுதா? ம் குழந்தையோடைய நேரங்காலம் குழந்தையோட ஏடு கணக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மறைஞ்சிருச்சுமா. சரியா? இனி குழந்தை வந்து வர்ற காலகட்டங்கள்ல உன்னோட பேச்சுக்கு உன்னோட பேச்சு மதிச்சு உன்னோட சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தான்னா அவ ராசா. புரியுதா? சரி. இந்த உத்தரவு கூட அந்த 6 மாசம் கழிச்சுதான். சரி சரி. அந்த 6 மாசம் கடந்து போகணும். சரியா? சரி சரி. அதுக்கப்புறம் நீ கொடுக்கற கணக்கு தான் அவளுக்கு. சரியா? சரி சரி. கணக்குங்கிறது புரிஞ்சுச்சு அவனுக்கு. உன்னுடைய வாய் சொல்லல, உனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி தான் பேசுறது அந்த பொழுதுல. புரியுதா? சரி. எந்த ஒரு இதுவுமே உன்கிட்ட எந்த ஒரு இதுவா இருந்தாலும் குழந்தை உன்கிட்ட வந்து கேப்பா. இது வரும் அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தா உண்டா இல்லையா? ஆமா ஆமா. இனி வர்ற காலகட்டங்களையும் அப்படிதான் உங்ககிட்ட கேப்பா. கேக்குற பொழுதுல நீ என்ன வரம் கொடுக்குறியோ அது நடக்கும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. வர்ற காலகட்டங்கள்ல அந்த 6 மாச கெடுவுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நீ என்ன வரம் கொடுக்குறியோ அது நடக்கும். சரி சரி. சரியா? சரி. 6 மாசம் கழிச்சு நான் உன் சிரசுல உட்காருவேன் மகளே. சரி சரி. சரியா? அது வரும் நான் உன் சிரசை தொட முடியாது. 6 மாசம் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் சிரசுல உட்காருவேன். சரியா? அதுக்கப்புறம் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது வாக்காதான் அருள் வாக்காதான் வருமே, சத்திய வாக்கா வரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கிச்சு. அக்கா கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்ப 6 மாசம் கழிச்சு
அது 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு அந்த தெய்வ சக்தி ஒண்ணு உங்களுக்கு உருவாகும். ம் ம் சரிங்களா? அதே செல்லியாய் தான் உங்ககிட்ட பேச போறா. சரி சரி. சரிங்களா? உங்க ஆ கையில ஆ உங்க கையில இத்தனை வருஷமா பூஜை இத்தனை வருஷமா உங்க கையில வாங்கி சாப்பிட்ட அதே ஆ அதே செல்லி தான் உங்க சிரத்துல உட்கார போறா. சரிங்களா? ஆ சரி சரி. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இடையில போயிட்டு அங்க போயிட்டு அவர் என்ன போயிட்டு வரேன். அப்பல என்ன சொல்லுச்சோ அதை செய்யுங்க. ம் அப்பல ம் என்னமோ என்னமோ உத்தரவாச்சு இல்லையா? 7 சுத்து சுத்து பிரதட்சணம் பண்ண ஆமா. சொல்லி ஆ அதை பண்ணுங்க. அங்க கோயிலுக்கு போங்க, மாமூலா பூஜை கொடுக்கறது கொடுத்துட்டு ஆ இவரு வந்து ஆ ஈர துணியோட அந்த ஆ சன்னிதானம் கருவறையுடைய சன்னிதானம் இருக்கு இல்லையா? ஆமா. அதை சுத்தி வரணும். சரி. புரிஞ்சுச்சுங்களா? சரி. பார்த்து செய்யுங்க செய்யுங்க. ஆ செஞ்சதுக்கு ஆ அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயில்ல இருந்து கனி வாங்கிட்டு வாங்க. ஆ ஆ சரி சரி. பூஜை முடிஞ்சு நீங்க போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு, ஆனா கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வரணும். வேற சொந்த பந்தத்தை பார்க்க போயிடக்கூடாது. போகக்கூடாது. பார்க்க போகக்கூடாது. பார்க்க சரி. கண்டிப்பா போகக்கூடாது. நீங்க சரி சரி. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போதும். கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்தாகணும். ஆ ஆ கவனத்துல வச்சுக்கோங்க. சரி சரி. சரியா? வேற ஏதாவது ஆ இப்போ ஆ இப்போ கணக்குன்னு பாத்தீங்கன்னா, அக்கா உங்க பையனுக்கு நீங்க ஜாதகத்தை நீங்க சரியா காட்டல. நீங்க பார்க்கல. உங்க பையன் ஆ கல்யாணத்துக்கு உண்டா இல்லையா? பார்க்கல பார்க்கல தான். சும்மா பார்க்கல தான். பேச்சுவார்த்தையில இன்னார பொண்ணு கட்டி கொடுத்துரு, இன்னார பொண்ணு கட்டி கொடுத்துருன்னு ஒரு 3 பேர் உங்களுக்கு வேண்டியவங்க, ரொம்ப வேண்டியவங்க ஒரு 3 பேர் சொன்னாங்க. உண்டா இல்லையா? ஞாபகம் இல்ல சரியா. ஞாபகம் இல்ல. சரி, இதுதான் ஆமா. நடந்தது. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. யோசிச்சு ஆ பாருங்க, ஆ ஞாபகம் வரும். ஓகேவா? ஆ ஆ அதுக்கப்புறம் தான் ஆ நீங்க நல்ல விஷயம் தானே, மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ம் 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 அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்டெப் எடுத்தது இந்த கல்யாணத்துக்கு. சரியா? ஆ ஆமா ஆமா அவசரப்பட்டீங்க. ஜாதகத்தை தெளிவா பார்த்துருக்கணும் இல்லையா? ம். ஆமா. சரி, பரவாயில்ல. நல்லது நல்ல நல்ல மாங்கல்யம்ங்கிறது மங் சுபகாரியம் தானே. அது ஒன்றும் பெரிய பெரிய சமாச்சாரம் நல்லதா நடந்திருக்குது. ஆமா இருந்தாலும் ஆமா. இருந்தாலும் இப்போ இவர் நட்டப்பட்ட காரணத்துக்கு காரணம் இதுதான். ம் 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 சரிங்களா? பரவாயில்ல. மறுபடியும் காலகட்டங்கள்ல மறுபடியும் மாறி வந்துரும். வளர்ந்து வந்துருவாரு அவரு. நட்டப்பட்டு போமாட்டார். சரி. நட்டப்பட்டு சரி. போமாட்டாரு. சரியா? அந்த சரி. செல்லியாயி அவரை கை விட்டுற மாட்டா. சரி. சரியா? ஆ வேற வேற எதுவும் கேட்கணும் அப்படிங்க நீங்க நினைக்கிறதா இருந்தா ஆ இப்பத்துக்கு உங்க மனசுல ஒண்ணும் இல்ல. மனசுக்குள்ள உங்க மனசு இப்ப கிளியரா தான் இருக்குது. உண்டா இல்லையா? ஆமா ஆமா இருக்குது. இருந்தாலும் ம். ஒண்ணும் தொழில் இல்ல எதுவுமே இல்லையே உட்காந்துட்டு இருக்கிறோமேனு யோசனை தான். அதுக்கு உங்களுக்கு முதல்ல அதுக்கான கணக்கு முதல்ல வந்தாச்சு. எல்லைக்கு வந்துட்டு போ சொல்லு அப்படிங்கிற கணக்கு ஆ வந்தாச்சு. சரியா? வந்தாச்சு. சரி. ஓகே. மற்றபடி இப்போ உங்க மனசுல எதுவுமே இல்ல. பெருசா கையோ ம் அப்பாங்கிற அளவுக்கெல்லாம் உங்க மனசுல எதுவுமே இல்ல. உண்டா இல்ல. இல்லையா? ஆமா ஆமா ம். ஆமா ஆமா. சரி, ரைட். பாத்துக்கோங்க. அதுக்கு இனிமேல் சரி. நீங்க அதாவது அந்த செல்லியாய் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயில்ல இருந்து கனி வச்சு வாங்கிட்டு வரணும். கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஆ அதே மாதிரி அந்த கோயில் வளாகத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வாங்க. மண் எடுத்து வரணும். ஓகே. சரி. கோயிலுக்குள்ளார இருந்து எடுக்கக்கூடாது. கோயில் பார்டர் லிமிட் இருக்கு இல்லையா? ஆமா. கோயில் எல்லை இருக்கு இல்லையா? அந்த சுத்தி செவுரு கட்டி இருப்பாங்க இல்லையா? ஆமா. அதுல இருந்து எடுக்கணுமா? அதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்து எடுக்க கூடாது. ஆ ஆ ஓகேவா? அந்த கோயிலுக்கு வாசப்படி தாண்டி தான் எடுக்கணும். அப்படியா வெளியில. சரி சரி. சரியா? கோயில் வாசப்படி தாண்டி எடுக்கும்போது கோயில்ல நீங்க வாங்கின கனியும் கனி. அந்த அந்த மண்ணு அதோட சேர்த்து ஒரு காசு ஆ 3, அதாவது வேப்பந்தலையில முன்னாடி ஆரம்பத்துல ஒரு 3 இலை வரும். 3 இலை வரும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி அதுல இருக்கிற அந்த 3 ஒண்ணா பிச்சு ம் இந்த கனி, இந்த காசு, இந்த மண்ணு, இந்த வேப்பலை எல்லாம் ஒண்ணா வச்சு கட்டி நீங்க கொண்டுட்டு வரணும். சரி சரி. சரியா? கவனத்துல வச்சுக்கோங்க. மஞ்சள் துணியில வச்சு கட்டி கொண்டுட்டு வரணும். சரி சரி. சரியா? கொண்டுட்டு வரும்போது அங்கேயே அதுக்கு ஒரு பொட்டு வச்சிருங்க. சிகப்புல ஒரு பொட்டு வச்சிருங்க.
சரி. அந்த முடிச்சு போட்டு அந்த முடிச்சு நல்லா கெட்டியா போட்டு அதுக்கு ஆ அதுக்கு அங்கேயே ஆ உங்க கையால ஒரு பொட்டு வச்சிருங்க. சிகப்புல ஒரு பொட்டு ஆ வச்சிருங்க. ஆ சரியா? சரி. முடிஞ்சா கொஞ்சம் அந்த பையோட கொஞ்சம் பூவும் சேர்த்து வச்சுக்கோங்க. உள்ள பைக்குள்ள சரி சரி. அங்கிருந்து கொண்டுட்டு வரும்போது பூக்குள் ஆ அந்த முடிச்சுக்குள்ளார பூ போட்டுறாதீங்க. ஆமா ஆமா, ஏன்னா இந்த இதாயிரும்ல. புரிஞ்சுச்சுங்களா? ஆ அந்த அந்த முடிச்சோட கொஞ்சம் கொஞ்சம் பூவையும் வச்சு கொண்டுட்டு வரணும். ஏன்னா அங்கிருந்து சரி. பெண் அங்கிருந்து நீங்க பெண்ணை கொண்டுட்டு வர்றீங்க. ஆ அது ஆ ஆ தெய்வமே வந்து நம்மளுக்கு கன்னிரூபத்துல தான் வருது. புரிஞ்சு உங்க வீட்டுக்கு வருது. புரியுதுங்களா? சரி சரி. அது என்னதான் இருந்தாலும் பொம்பளை புள்ள தானே. தெய்வமா இருந்தாலும் அது பொம்பளை புள்ள தானே. அப்ப அதுக்கு பூ வேணும்ல. ஆமா 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 ஆமா. புரிஞ்சுச்சுங்களா? ஆ அந்த சொன்னது இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ம் கோயிலிருந்து வாங்குற எலுமிச்சை பழம், அந்த ம் கோயிலுடைய கோயில் செவுத்து தான் கோயில் வாசப்படி தாண்டது இருக்கிற மண்ணு, ஆ கோயில்ல வாங்கின திருநீறு, ஆ ஓகேவா? எலுமிச்சை பழம், திருநீறு, அந்த கோயிலுடைய மண்ணு, ஒரு நாணயம், காசு, ஏதாவது ஒரு காசு, ஆ அந்த 5 இது இருக்கிற மாதிரி 3 இலை இருக்கிற மாதிரி இலை. சரியா? இல்ல. ஆ அந்த ஆ காம்போட பிச்சுக்கோங்க. ஆ எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு மஞ்சள் துணியில வச்சு முடிச்சு போட்டு அதுக்கு மேல ஒரு பொட்டு வச்சிடணும். சிகப்புல பொட்டு வச்சு அதோட பூவையும் வச்சு ம் தான் நீங்க அங்கிருந்து கொண்டுட்டு வீட்டுக்கு வரணும். சரியா? சரி. சொன்னதை கவனமா செய்யுங்க. சரி சரி. உங்களால எப்ப முடியுமோ அப்ப நீங்க போயிட்டு வரலாம். சரி, நான் போயிட்டு வந்துட்டு ஆ, அப்புறம் கூப்பிடுறேன். ஆமா, 2 கனி வாங்குங்க. ஒண்ணு இத முடிச்சு போட்டு கொண்டு வாங்க. இன்னொரு கனி கையில கொண்டு வாங்க. சரியா? வச்சுக்கலாம். சரி. அந்த கையில கொண்டுட்டு வர்ற கனி தான் நான் அன்னைக்கு நீங்க எனக்கு கூப்பிடும்போது அந்த கனி உங்க கையில இருக்கணும். சரி சரி. சரியா? சரி. கூப்பிடும்போது மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார கூப்பிடுங்க. சரி. ரைட், வச்சுட்டுமாம்மா? சரி. ஹலோ. சொல்லு. ராமூர்த்தி, சொல்லி முடிச்சாச்சு. இப்போ என்ன பேசுனவங்க இப்போ உங்களுக்கு வீடியோல வாட்ஸ்அப்ல மறுபடியும் அனுப்பிடுறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி 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 சரி.